ஹலோ, வெல்கம் டு சிவிஎஸ் கிச்சன். நம்ம இப்போ அயர்லாண்டில் டப்ளின்ற ஊரில் இருக்கோம். பஸ் ஸ்டாப்பில் எல்லோரும் மார்னிங் 9:30 எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு கையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு அது டப்ளின் சிட்டியை சுற்றி பார்க்கலான்ட்டு போனோம். மெயின் சிட்டிக்கு போகலான்ட்டு பஸ்ஸுக்காக காத்துட்ருக்கோம். பஸ்ஸில் ஏறி அந்த சிட்டிக்கு போயிட்டு அந்த இதில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு விலாகாக காட்டுறேன். டப்ளின் வந்துட்டோம், சிட்டிக்கு வந்துட்டோம். ரொம்ப கூட்டம். அன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால அப்படி இருப்பாங்க, இல்லை டெய்லி அப்படி இருப்பாங்களா தெரியல. நான் ரொம்ப கூட்டம், நிறைய ஷாப்ஸுங்க. எதை பார்த்தாலும் வாங்கணும் போல் ஆசையாக இருக்குது. குழந்தைங்கள வச்சுட்டு அவங்க போகிற ஸ்டைலும் அவங்களோட இதுவும் எல்லா குழந்தையும் கொஞ்சம் போல் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் என் பேர பசங்களாம் அதெல்லாம் ஒன்றும் கிட்டக்கு போயிடாத பாட்டி, தஞ்சாவூர் மாதிரி நினச்சி நீ கிட்டக்கு போயிடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால கிட்டக்கெல்லாம் போகல. ரொம்ப பிடிச்சி எனக்கு ஜனங்களே ரொம்ப பிடிச்சி. எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஆக்டிவாக நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஷாப்பிங்கிறது ஒரு இது அவங்க பாட்டுக்கு வீக்கெண்டில் இந்த மாதிரி பண்ணிப்பாங்க போல இருக்குது. எல்லாம் வாங்கி இங்கெல்லாம் வச்சுப்பாங்க போல இருக்குது. நல்லா இருக்குது. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். என் பொண்ணு எல்லாமே, டாட்டர்ஸ், கிராண்ட்சன், என் மாப்பிள்ளை எல்லாருமே எனக்கு எல்லாமே காமிச்சாங்க. நல்லா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். நடந்து போகிறோம். இவர் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாரு. இது தெரியுது பார்த்திங்களா, ஒரு ஸ்ட்ரீட்டில். இதில் டப்ளின் போர்ட்டல் பேருங்க. இது நியூயார்க்கோட கனெக்டட் பண்ணிப்பாங்கங்க. அங்கே இருக்கிற நியூயார்க் பீப்புள் வந்து இங்கே வந்து இவங்கள்ட்ட கனெக்ட் ஆகி பேசுவாங்க போல இருக்குது. இந்த பொண்ணு ஆடுது பார்த்திங்களா, இது வந்து இவங்களோட இந்த டான்ஸ், நேஷ்னல் டான்ஸ் போல் இருக்குது. அந்த பொண்ணு ஆடுறத பார்த்தா அப்படி தோணுது எனக்கு. அவங்க அங்கே யாரும் இருந்து பார்க்குறாங்களா, இந்த ஐரிஷோடது அவங்க பார்க்குறாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் எல்லோரும் இந்த பொண்ணுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு அந்த கேமரா ரவுண்டாக ஒரு ஆர்ச் தெரியுது பார்த்திங்களா, அதில் இருக்குது. இவங்க எல்லாமே கிளாப் பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணி. இப்போ இந்த இங்கே பாருங்களேன், இந்த டாக் வந்து மணலில் பண்ணி சாண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு போனோமா. அப்புறம் பார்த்தா எனக்கு இந்த இடம் ரொம்ப எடுக்கணும்னு ஆசை. இந்தியா ஃப்ளாக் இருக்கு இல்லையா, இவங்களோட நேஷ்னல் ஃப்ளாக் வந்து எப்படி இருக்குது பாருங்களேன். பண்ணணுங்க. ட்ராம் வந்து ஓரமாக அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது சிக்னல் கொடுக்குறாங்க. சிக்னல் பார்த்து க்ரீன் சிக்னல் போட்டு பார்த்து கிராஸ் பண்ணி அதெல்லாம் ரொம்ப டிசிப்ளினாக இருக்குங்க. நம்ம இப்போ இந்த ட்ராம் அடிக்கடி இந்த பக்கமும் ஒன்று வரும், அந்த பக்கமும் ஒன்று வரும். பார்த்து கிராஸ் பண்ணி போகணும். இறங்கி ஏறுறது எனக்கு ஏறி இறங்கணும்னு ஆசை. ஒரு வாட்டி ஏறியும் அடுத்த ஸ்டாப்பிங்கில் போய் இறங்கியும் வந்துட்டேன். இந்த டிக்கெட் மாதிரி நம்ம இது மாதிரி ஏடிஎம் கார்டு மாதிரி கார்டு கொடுத்துட்றாங்க. அந்த கார்டை அதில் இப்போ இது பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு நாங்கள் இப்படி இப்போ இந்த குதிரை பார்த்திங்களா, அவங்க ட்ரெடிஷ்னலாக அந்த இதை மறக்கவே பழசை மறக்காமல் அந்த குதிரை வண்டி வந்து ஹையர் பண்ணிக்கலாம். நம்ம குதிரை வண்டி இருக்குது. அப்புறம் அந்த அடுத்தது ஒரு கிட்ட ரோடில் அப்படி லெஃப்ட் சைடில் நடந்து போயிட்டே இருந்தோமா. அப்புறம் ஸ்டீஃபன் க்ரீன்னு ஒரு பார்க் வருது. அந்த பார்க்குள்ளே என்ட்ரானோம். பார்க் உள்ளே என்ட்ரானோனுமே என்ன ஒன்றுமே இல்லைங்கிறாப்புல எனக்கு தோடிச்சு. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. இதுக்காகவாது டெய்லியும் வந்து உட்காரலாமே அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ ஃப்ளவர்ஸுங்க. ஃப்ளவர்னால் கலர் கலராக பூங்க. அப்படியே எல்லா கவலையும் மறந்து இப்படியே போகிறாப்புல அந்த பார்க்கில் என்ட்ரானோம். என்ட்ராச்சு இந்த சைடு ரெட் கலர் பூ, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிங்க்கு. எதையும் யாரும் தொடவும் இல்லை. அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் நிறைய விளையாடிட்டு. எனக்கு இந்த ஊர் குழந்தைங்க மேலே ஒரு கண்ணுங்க அவ்வளோ ஆசை எனக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே நடந்தது பார்க் ரொம்ப தூரம் உள்ளுக்குள்ளே போனோம். நாங்கள் போயிட்டு எல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு வந்தோம். அந்த பேர்ட்ஸ் பாருங்கள், அந்த புறா வந்து எக்கச்சக்க புறாங்க. இங்கே நிறைய புறா. அந்த சீகல்னு ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்டுகிட்ட வந்து நீங்கள் எதையான ஒன்று ஈட்டபிள்ஸ் எதையான போட்டிங்கன்னா நிறைய எல்லாம் நம்ம கிட்ட வந்துடும். அது என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு ப்ரெட் இருந்ததுன்னு கொஞ்சோண்டு நான் உட்காந்துருக்கையில் போட்டுட்டேன். அது கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமாக்கு சரின்னு அப்புறம் நிறுத்திட்டோம். அப்புறம் இப்படி நடந்து போனால் அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு இதில் போகிறாப்புல ரொம்பவே அந்த இலையெல்லாமல் இப்போ இவங்களுக்கு வின்டர் சீசன் ஆரம்பிக்கும் போது அந்த இலையெல்லாம் இப்போ உதிர்ற நாள் போல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இலை கலராக உதிர்ந்துருந்தது. இப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த ஒரு இது மாதிரி வருதுங்க, ஒரு ரிவர் இது மாதிரி வருதுங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, நம்ம ஊரில் இந்த வாய்க்கால் அந்த பேர்ட்ஸ் வந்து இது கிட்ட பாருங்களேன். இந்த புறா வந்து அவ்வளோ புறாவும் என்ன அங்கே சாப்பிடுறது ஸ்பெஷலானு தெரியல எனக்கு. ஆனால் நிறைய புறா. அது கிட்ட போய் பார்க்கணுன்னு ஆசை. என் பொண்ணும் ட்ரை பண்ண அது கிட்ட போய். ஆனால் கொஞ்சம் பயம். அவங்களுக்கு கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் கிட்டக்க போகாமல் பயந்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் போய் கிட்டக்க போனோம். அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கிட்டக்க போனோம். அது கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. சரி, அதை கலைக்க வேண்டாமேன்ட்டு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு நகர்ந்துட்டோம். அப்புறம் நான் இந்தண்டை வந்துட்டோம். அப்புறம் மெதுவாக இந்த புறாவை இது பண்ணிவிட்டு கிட்டக்க வந்துட்டோம். அப்புறம் எல்லா தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா நிறையா பேர்ட்ஸ் இருந்துட்டு ஒரு வாட்டி சொன்னேன் பார்த்திங்களா, இந்த சீகல் வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் ப்ரெட்டை போட்டுட்டா போகிறோங்க, நிறைய வந்து கிட்டக்க வந்து கூட்டமாக வந்துடும் போல இருக்குது. அது ஒன்று போட்டு ட்ரை பண்ணோம். அது வந்து இப்படி ஒரு 2, 3 இப்படி கிட்டக்க வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம்
அப்புறம் கிராண்ட்சன் பாட்டி போடாத அப்புறம் வந்து எல்லாம் ரொம்ப இதுவாகிடும் அப்படின்னு அப்புறம் சரி விட்டுட்டு நகர்ந்துட்டோம் அந்த இடத்துலேருந்து. எல்லாம் அதுகளும் ஒன்றும் பண்ணலை நம்மள. இருந்தாலும் எதுக்கு எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு கூட்டமாகிடுமேட்டு கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் இந்த ஃப்ளவர்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டப்ளின் சிட்டியை. நெக்ஸ்ட் விலாக் வந்து சாட்டர்டே அன்றைக்கி உங்களுக்கு திருப்பி ஒரு விலாகோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.